இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்த பாதையில் முன்னேறி செல்வோம் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்த ஜீவிக்க ஆரம்பித்திருப்பீங்க. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதுனால நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்கள். அது மிகவும் சந்தோஷமான காரியம் இல்லையா? உங்கள் பாடுகளின் மத்தியிலும் கூட நீங்கள் கர்த்தருடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய உயர்வு உண்டு. ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கொடுக்கிற வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்து வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஒரு அருமையான பாடலை பாடலாமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பழைய பாடல், கர்த்தர் நல்லவர். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடே, உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே, பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ,
பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இப்பொழுதும் கூட நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? ஜீவனுள்ள தகப்பனே, ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய் கர்த்தர் நீர் கொடுத்த வசனத்திற்கேற்ற வார்த்தைகளை தந்து உது அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. அப்பிரோச்சனமான அடிமை தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய வல்லமை உமது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டோம் ராஜா. இப்பொழுதும் கூட அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரின் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை அளவில்லாமல் உமது மகள் மேல் ஊற்றி என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் லூக்கா 9வது அதிகாரம் 48வது வேத வசனம். அதற்கு முந்தின வேத வசனத்தையும் கூட நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 47வது வேத வசனம். இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 9வது அதிகாரம் 47, 48வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் மறுபடியுமாய் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்திலே நாம் கடைசியாய் உள்ள உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்ற வேத வசனத்தை நம்ம எல்லாரும் நமக்காக இயேசு மகாராஜா கொடுத்தார் என்று எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களில் யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, யார் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ, யார் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் பெரியவர்களாக்கப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதாவது கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, தலை குனிந்தீர்களோ, அதே இடத்திலே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அதாவது உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த போகிறார். உங்களுக்கு நீங்கள் மேன்மைப்படும்படியாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா.
நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் கூட சின்சியராய் நீங்கள் வேலை பார்த்தாலும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டீர்கள் இல்லையா? அதே இடத்திலே சிறுமைப்படுத்தப்பட்ட நீங்கள் மேனேஜர் போஸ்டுக்கு அல்லது அதைவிட மேலான ஒரு பதவிக்கு உயர்த்தப்பட போறீங்க. ஆமென், அல்லேலூயா. நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்திலும் கூட அநேகம் பேர் மனிதருக்குள் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனை புறக்கணிக்கிறார்கள் இல்லையா? வளர்த்தியான மனிதர்களை பார்த்தால் எல்லாரும் அவனுடன் சிநேகம் பாராட்டுவார்கள். ஆனால் குள்ளமாய் ஒரு மனிதனை பார்த்தால் அவனோடைய சிநேகம் பாராட்ட அநேகம் பேர் விரும்புவதில்லை. ஏன்னா அவன் குள்ளனாய் இருக்கிறான் என்று அவனை ஒதுக்கி புறம்பே தள்ளிவிடுவார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, ஆனா அந்த உலகத்திலே நடக்கிற காரியம் ஒன்று உண்டு. யார் ரொம்ப வளர்த்தி கம்மியா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு பிரசித்தமானவர்களாய் எல்லாராலும் போற்றப்படுகிறவர்களாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அமேன், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, கவாஸ்கர், டெண்டுல்கர் போன்ற கிரிக்கெட் பிளேயர்ஸும் கூட அவர்கள் வளர்த்தி ரொம்ப உயரமாய் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் நல்ல பெஸ்டான பிளேயர்ஸாய் எல்லாராலும் போற்றப்பட்டார்கள் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப ஏசப்பா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அவன் வளர்த்தியையும் கூட அவர் நிர்ணயித்திருக்கிறார். அவன் வளர்த்தி கம்மியா இருப்பதினால அவனை சிறியவன் என்று எல்லாராலும் புறக்கணிப்பதினால அவர் அவனை உயர்த்த வேண்டும் என்று முன்னறிந்திருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தைய வேதத்திலும் கூட நாம் அநேகம் பேரை அப்படி பார்க்கிறோம் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, லூக்கா 19வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் சகேயு, அவன் குள்ளனாயிருந்தான், பொருளாசைக்காரனாயிருந்தான். ஆனாலும் கூட அவன் இயேசு அந்த வழியாய் கடந்து வருகிறார் என்று அறிந்து இயேசுவை பார்ப்பதற்காக அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்திலே அவரை காண முடியவில்லை. அதற்காக அவன் என்ன செய்கிறான்? அவர் போகும் பாதையிலே அவருக்கு முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 3-4 வேத வசனங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இயேசு என்ன செய்தார்? அதற்கடுத்த வேத வசனத்திலே இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த சகையு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் மாத்திரமல்ல, மற்றவர்களிடமிருந்து அநியாயமாய் வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்கி மற்றவர்களை வேதனைப்படுத்தின ஒரு மனுஷன். ஏழைகளுக்கு அவன் இறங்காத ஒரு மனுஷன். ஒரு பாவியாய் அவன் ஜீவித்தான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை நேசித்தார். ஏன்னா கர்த்தர் பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த ஒரு தேவன். அவன் பெரிய ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும் கூட அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டான். ஆனாலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அந்த அழைப்பு பாவியாயிருந்த அந்த சகைவை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றியது. எனக்கன்பான தேவ ஜனமே, உடனே அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு அவன் சொல்கிறான், என் ஆஸ்திகளில் என் சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று. அது மாத்திரமல்ல, எதையாவது நான் அநியாயமாய் சம்பாதித்தது உண்டானால் அதை 4 அத்தனையாக 2 அத்தனையாக அல்ல 4 அத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சகேயு பாவியா இருந்ததினாலே சிறியவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் தோற்றத்திலும் சிறியவனாய் இருந்தான். ஆனால் இப்ப நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அவன் பெரியவனாக்கப்படுகிறான். உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்று உரைத்த இயேசு மகாராஜா அந்த பாவியை பரிசுத்தவானாய் மாற்றி
மற்றவர்களை காட்டிலும் மிகவும் பெரியவனாய் மாற்றிவிடுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அவன் நீதிமானாக்கப்படுகிறான். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வேத வசனத்திலே அருமையாய் நம் இயேசு மகாராஜா சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வேத வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே இழந்து போனது ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா பாவத்திலே ஜீவித்திருந்தது என்றால் நிச்சயமாய் நரகத்திலே விழுந்து போயிருக்கும். ஆனாலும் கூட கர்த்தர் அவன் மேல் இரக்கம் வைத்து, அவன் பாவியா இருந்தாலும் கூட அவன் குள்ளனாய் இருந்தபடியினால அவன் மேல் இரக்கம் கொண்டு அவனுடைய ஆத்மாவை மீட்டு ரட்சிப்பதற்காக அவனுடைய வீட்டிற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி, அதனால் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவதற்காக ஒரு அருமையான வாய்ப்பை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இயேசுவை பின்பற்றின சீஷர்களுக்குள் ஒரு சண்டை. தங்களை யார் பெரியவன் என்று அப்படி ஒரு சண்டை வந்த பொழுது அதை அறிந்த இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை யார் சிறியவனோ அவனே பெரியவனாயிருப்பான் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த சண்டை சிஷ்யர்களிடம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏன் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்களிடமும் இருக்கிறது இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, யார் பெரியவன் என்று இந்த வாக்குவாதம் நிறைய இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே இயேசுவை அறிந்து அவருடைய பரிசுத்த ஜீவியத்தை அறிந்து அவரை பின்பற்றின சீஷர்களே தங்களில் யார் பெரியவன் என்று சண்டை போடுகிறார்கள். அன்பான தேவ ஜனமே, அதற்கு அருமையான தெளிவான விளக்கத்தை நம் இயேசு மகாராஜா கொடுக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இயேசப்பா நிறைய நேரங்களில் ஓமைகளாய் பேசி நிறைய மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார் என்று இங்கேயும் கூட நிறைய மறைப்பொருட்களை நம் இயேசு மகாராஜா வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லவர். முதல்ல ஒரு சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று எதற்காக இயேசு சிறு பிள்ளையை என்று சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக சிறு பிள்ளைகள் கள்ளம் கபடம் இல்லாத சூதில்லாத பிள்ளைகளாய் இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் மனதில் 1000 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளும் கூட இன்னசென்டாய் இருக்கும். பாவம் என்றால் என்ன என்று கூட அவைகளுக்கு தெரிந்திருக்காது. ஆதி தகப்பன் ஆதம் செய்த பாவங்கள் அந்த பிள்ளைகளின் மேல் சுமத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது பாவம் அறியாத பிள்ளைகளாய் இருக்கும். அதனால்தான் ஏசப்பா சிறு பிள்ளையை தம் அருகில் நிறுத்தி சொல்கிறார், இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று. அப்ப உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் இந்த சிறு பிள்ளையைப் போல கபடம் இல்லாத பாவம் செய்யாதவனாய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த உலகத்திலே எல்லாரும் பெரியவர்களாய் ஆக வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்காக முண்டி அடித்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? நிறைய பணத்தை கொடுத்து நிறைய அந்தஸ்து, பதவி, பெயர், புகழை சம்பாதிப்பார்கள். அப்ப நீங்க நினைக்கலாம், பாவம் செய்யாதவர்கள்தான் சிறு பிள்ளையை போல வெகுளியாய், சூது இல்லாதவர்கள், கபட செய்யாதவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கை வஞ்சகத்தை மனதில் கூட நினைக்காதவர்கள்தான் பெரியவர்களாய் இருக்க முடியுமா என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, இங்கே இந்த பாவம் செய்யாதவர்களுக்கு, நீதிமான்களுக்கு, பாவம் செய்யாதவர்கள் என்றாலே நீதிமான்கள் என்ற அர்த்தம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப நீதிமான்களுடைய பெயர் புகழ் நிலைத்திருக்கிற ஒன்று, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையான ஒன்று. அமேன், அல்லேலூயா. மற்றவர்கள் எல்லா பட்டம் பதவிகளையும் கூட பணத்தை வைத்து சம்பாதித்தாலும் அதை இடையிலே அவர்கள் இழந்து விடுவார்கள். அதனால் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல சிறு பிள்ளையைப் போல கபடமில்லாத பாவம் செய்யாதவர்களாய் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அது மாத்திரமல்ல, இந்த சிறு பிள்ளையை நேசித்து
அந்த பிள்ளையை போல நடந்து நல்ல மனிதனாய் மாறுவதோடு மாத்திரமல்ல, இயேசப்பாவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப இப்படிப்பட்ட நற்குணங்கள் நிறைந்தவன் சாட்சியுடையவனாயிருப்பான். உங்களில் யார் பெரியவனாயிருப்பான்? உங்களில் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பான். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியமுள்ளது எனப்படுமாம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. பாவமறியாத பரிசுத்தராம் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. சிலை பேசுமோ வாய் திறந்து நம் கர்த்தரேசு என்றும் ஜீவிக்கிறார். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. பற்பல கிருபைகள் பகருகின்றார் நாம் கற்புடன் அவர் பணி செய்திடவே. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. மறப்பாளோ தாய் தன் பாலகனை நான் மறப்பதில்லை எங்கள் அன்பு தெய்வம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. ஏறெடுக்கும் நம் தேவைகட்கு அவர் மாறாமல் பதில் தரும் மகிபனவர். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. சகலமும் படைத்த சர்வதிகாரி இயேசு சகலமும் ஜெயித்திட்ட பரிகாரி. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்ப உங்களை பெரியவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் கர்த்தரை நேசித்து கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உதாரணத்திற்கு நீங்கள் சாமுவேலை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சாமுவேல் தன் தாயார் அன்னாளால் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மகன். அதனால் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுதே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 24 வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிள்ளை என்னும் குழந்தையாய் இருந்தது என்று. குழந்தை பருவத்திலேயே சாமுவேல் ஆலயத்திலே மழலையாய் ஒரு சிறு பிள்ளையாய் இருந்த பொழுதே கர்த்தருக்கென்று ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அப்படி ஒப்பு கொடுத்து விட்டு அன்னாள் தன் ஊருக்கு திரும்பி போய்விட்டாள். இப்போ சாமுவேல் சிறு பிள்ளை, கர்த்தருக்கென்று ஆலயத்தில் விடப்பட்ட மகன். அவனுடைய பெற்றோர் அவன் அருகில் இல்லை. அவனை யார் பொறுப்படுத்தி கொண்டார்? ஆசாரியனாகிய ஏலி. ஏலி வளர்த்த பிள்ளை என்றால் அது கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளையாய்த்தான் இருக்கும். இந்த சின்ன சாமுவேலை தான் கர்த்தர் அழைக்கிறார். எப்படி சீஷர்கள் நடுவிலே சிறு பிள்ளையை தம்மண்டை அணைத்து சேர்த்து கொண்டாரோ, அதைவிட மேலான பாசத்தோடு இந்த சின்ன சாமுவேலை ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சாமுவேலை தான் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிடுகிறார். அவன் சிறியவனாய் இருந்தாலும் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஏலியினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கென்று அந்த சின்ன சாமுவேல் அந்த ஆலயத்திலே பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தான். இவனை தான் நம் இயேசு மகாராஜா அருமையாய் பாசத்தோடு சாமுவேலை என்று கூப்பிடுகிறார். முதலில் கர்த்தர் 3 முறை சாமுவேலை அழைத்த பொழுது
சாமுவேல் நினைக்கிறான் ஏலிதான் தன்னை அழைக்கிறார் என்று. ஆனால் ஏலியின் மூலமாய் தன்னை அழைத்தவர் கர்த்தர் என்று அறிந்த பிறகு அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இதுதான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொல்கிறான். இந்த சின்ன சாமுவேல் பார்த்தீர்களா, எவ்வளவு அருமையான குணம். இந்த இடத்திலே வேறு யாராவது இருந்தால் அல்லது நீங்களா இருந்தால் பிரமித்து உங்கள் சொந்த கஷ்டங்களை கர்த்தரிடம் கண்ணீருடன் சொல்லி இருப்பீர்கள். ஆனா இங்கே சாமுவேல் தன்னை தாழ்த்துகிறான். ஒரு அடிமையாக அவன் என்னை கொண்டு போய் என் பெற்றோரிடம் என் பெற்றோரிடம் நான் இருக்க விரும்புகிறேன், என் சகோதர சகோதரிகளை பார்க்க விரும்புகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. இங்கே எனக்கு இருக்க பயமாய் இருக்கிறது என்று அவன் சொல்லவில்லை. மனத்தாழ்மையோடு அவன் சொல்கிறான், நீர் என்ன சொன்னாலும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இந்த சிறியவனைத்தான் கர்த்தர் பெரியவனாக்குகிறார். ஒரு தீர்க்க தரிசியாக உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்று சொன்ன நம் இயேசு மகாராஜாதான் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வேத வசனத்தின்படி இந்த சின்ன சாமுவேலை கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியாக உயர்த்துகிறார். கர்த்தர் அவனை பெரியவராக்குகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும் அளவுக்கு. அதனால்தான் லூக்கா 18வது அதிகாரம் 14வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 14வது வேத வசனம். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கேயும் கூட நம் தேவாதி தேவனாகிய இயேசு மகாராஜா ஒரு அருமையான ஓமையை சொல்கிறார். அந்த ஓமையின் மூலமாய் நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே ஒரு தேவாலயத்துக்கு 2 மனிதர்கள் போகிறார்கள். ஒரு சர்ச்சுக்கு ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் போகிறார்கள். பரிசேயன் என்ன சொல்கிறான்? நான் குற்றமற்றவன் என்று. அந்த தேவாலயத்துக்கு அவன் போய் நின்று அங்கே அவன் சொல்கிறான், நான் வாரத்திலே 2 தரம் உபவாசம் இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிற ஆஸ்திகளில் இருந்து தசமபாகம் தவறாமல் செலுத்தி விடுகிறேன் என்று. அது மாத்திரமல்ல, நான் பொல்லாதவர்களைப் போல அல்ல, இந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறேன் என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நான் அநியாயக்காரன் இல்லை, நான் வேற எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் உள்ளவன் அல்ல, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அவன் தன்னைத்தானே உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன என்று அவன் அறியாததினால அவன் சொல்கிறான், நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், அது மாத்திரமல்ல என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் காணிக்கையாய் செலுத்துகிறேன் என்று. ஆனால் அதே நேரத்திலே ஒரு ஆயக்காரன் அந்த ஆலயத்துக்கு வந்து அவன் இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய சுவாபம் என்ன? அவன் தூரத்திலே நிற்கிறான். அந்த ஆலயத்துக்குள் போவதற்கூட நான் தகுதியற்றவன், நான் ஒன்றுமில்லாதவன், நான் பாவி என்று அவன் தன் கண்களையும் வானத்துக்கு பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை நோக்கி ஏறெடுக்க துணியாமல் அவன் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இந்த 2 பேருக்குள் யார் நீதிமானாக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே இயேசு மகாராஜா சொல்கிறார். நாயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இதற்கு காரணம் என்ன? அவன் தன்னை தாழ்த்துகிறான், நான் பாவி என்று சொல்கிறான். பாவியாய் இருந்தாலும் நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிற பரிசேயனை காட்டிலும் நாயக்காரன் தன்னை தாழ்த்தி தன் பாவி என்று கர்த்தருடைய சமூகத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு விண்ணப்பங்களை ஏறெடுத்ததுனால அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. கர்த்தருடைய சமூகத்திலே அவனுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போகிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களிலும் கூட அநேகம் பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கலாம், கர்த்தரை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட
கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது, கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்கிற பொழுது, ஒரு ராஜாவை போல நீங்கள் நடக்கக்கூடாது. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர்களைப் போல நீங்கள் நடக்கக்கூடாது. நீங்கள் உங்களை தாழ்த்தணும். கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்ச்சியா இருக்கணும். உங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் இருக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய எண்ணங்கள்ல, உங்களுடைய சிந்தையில், நான் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன், என்னால் ஒன்றும் கூடாது, ஆனால் மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். என்னிடம் கொடுத்த கிருபை வரங்களை அவர் மறுபடியுமாய் எடுத்துக்கொண்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பூஜ்ஜியத்துக்கு சமானமானவன், நான் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன் என்று, நான் ஞானமற்றவன், என்னால் ஒன்றும் கூடாது என்று தாழ்த்த வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்பொழுதுதான் கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்கள் உங்களிலே நிலைத்திருக்கும். நீங்கள் தாழ்த்த உயர்த்தப்படுவீர்கள். முதல்ல கர்த்தர் கொடுக்கிற கிருபை வரங்களை கொண்டு நீங்கள் ஐஸ்வர்யத்தின் பின்னே சென்றார் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு நாள் இழந்து போவீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்பொழுது உங்களை பார்த்து சொல்வார்கள், இவன் பெருமையுள்ளவன், அகந்தையுள்ளவன், அதனால்தான் அவன் கும்பிடுகிற ஏசப்பாவே அவனிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டார், பார் அவனுடைய நிலைமையை, அந்த பரிதாபமான நிலைமை என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை உணர்ந்து தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அந்த சின்ன சாமுவேலும் கூட அவன் ஒரு தீர்க்கதரிசி ஆவான் என்று கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டான். ஆனாலும் கூட அவன் சின்ன சாமுவேலாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் அவனை அழைத்த பொழுது, அவன் அடிமையை போல ஒப்பு கொடுக்கிறான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று, வேறு என்ன சொன்னாலும் நான் உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறேன் என்று. இதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றோரால் ஆலயத்திலே காணிக்கையாய் விடப்பட்டிருந்தாலும் கூட ஒன்றுமில்லாதவனாயிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயர்வை கொண்டு வந்தது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 20வது வேத வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது என்று. மறுபடியுமா இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 20வது வேத வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் சாமுவேலை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி அவரை தேடி வந்து அவர் மூலமாய் விண்ணப்பங்களை கர்த்தரிடம் ஏறெடுக்க கர்த்தர் கிருபை அளித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை உயர்த்தினார்கள். எப்படி உயர்த்தினார்கள்? இஸ்ரவேலின் ஜனங்களுக்கென்று ஒரு அருமையான தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, சவுலையும் தாவீதையும் கூட ராஜாவாக உயர்த்தும் அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லூக்கா 9வது அதிகாரம் 48வது வேத வசனத்தின்படி, உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட உங்கள் பெற்றோர் ஏழையாய் இருக்கிறதுனால அடிமையாக ஒரு வீட்டிலே வேலை செய்ய விடப்பட்டிருக்கலாம், அல்லது கொஞ்சம் பணத்திற்காக அவர்கள் உங்களை பணக்காரர்களிடம் விற்றிருக்கலாம். நீங்கள் விற்கப்பட்ட இடங்களிலே உங்களை கொத்தடிமைகளாய் நடத்தினாலும் கூட, எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் இயேசுவை உங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்லுங்கள். அப்ப மிகவும் சிறியவர்களாய் இருக்கிற உங்களை கர்த்தர் மிகவும் பெரியவர்களாகும்படி உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே அருமையாய் அன்னாள் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வேத வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அருமையான ஒரு வேத வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வேத வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அமேன் அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி ஒரு சிறு பிள்ளை பெற்றோருக்கு 4வது பெண் குழந்தையாய் பிறக்கிறாள். அந்த பெற்றோருக்கு முதல் 3 பெண் குழந்தைகள் தான். 4வது ஆணாக பிறக்கும் என்று அவர்கள் ரொம்ப விரும்பினார்கள், ஏக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட 4வது குழந்தை பெண் பிள்ளையாய் பிறந்து விடுகிறது. அதனால் பெற்றோருக்கு மிகவும் வேதனை. அவர்கள் கூலி வேலை செய்கிறவர்கள், சாப்பாட்டுக்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால் தான் அந்த பெற்றோர்கள் நல்லவர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் 4வதும் பெண் பிள்ளையாய் பிறந்து விட்டதே என்று வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் ரொம்ப ஏழையாய் இருந்ததினால அவர்கள் கூலி வேலை செய்ய போய்விடுகிற நேரங்களில் எல்லாம் இந்த பிள்ளையுடைய அக்காக்கள் பிள்ளைக்கு கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுப்பார்கள். ஏன்னா பெற்றோர் ஆக்கி வைத்து விட்டு அவர்கள் வேலைக்கு சென்று விடுவார்கள். அதனால் அந்த பிள்ளைக்கு உணவு கொடுப்பது கூட அந்த பிள்ளைகளுடைய அக்காக்களிடம் இருந்தது. அந்த பிள்ளை அந்த கொஞ்சம் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு தன் அக்காக்களை பற்றி தன் பெற்றோரிடம் போட்டு கொடுக்க மாட்டாள். அமைதியாய் சாந்தமாய் இருப்பாள். இதனால் அது பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாள். அங்கே மதிய உணவு அவளுக்கு கிடைத்து விட்டது. அதனால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த ஞானம் அவளுக்கு அதிகமாக இருந்ததினால அவள் நன்றாக படிக்க ஆரம்பிக்கிறாள். பெற்றோரால் 4வதும் பெண் தானே என்று ஒதுக்கப்பட்டவள் நன்றாக படித்ததினால அவளுக்கு என்ன ஆசீர்வாதம் கர்த்தரிடமிருந்து கிடைக்கிறது. மெரிட் ஸ்காலர்ஷிப்ல அவள் படித்து முன்னேறி ஒரு கலெக்டர் ஆகிறாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கலெக்டர் என்ற பெருமை அவளுக்கு ஒரு நாளும் இருந்ததில்லை. அவள் உடனே தனக்கு ஞானத்தை கொடுத்து தன்னை இம்மட்டும் உயர்த்தின தேவனுக்கு நன்றி சொல்லி தன் பெற்றோரை கூலி வேலைக்கு போக விடாமல் அருமையாய் பார்த்து கொள்கிறாள். அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமல்ல, அவள் தன் அக்காக்களை நல்ல இடத்தில் திருமணம் பண்ணி கொடுக்க தன் பெற்றோருக்கு அவள் உதவி செய்கிறாள். கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாள். அதனால் கவர்மெண்டில் இருந்து அவளுக்கு ஒரு உயரிய விருது அவளுக்கு கிடைத்தது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறது. தன்னையும் தன் பெற்றோரையும் தன் சகோதரிகளையும் உயர்த்தின தேவனுக்கு அவள் கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களிலும் கூட யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனை பெரியவனாய் இருப்பான் என்று. ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கும் கூட இந்த பிள்ளைக்கு கிடைத்த ஆசீர்வாதம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இயேசுப்பாதான் காரணம். அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் உள்ள நடக்கையில் உள்ள பரிசுத்தத்தை அவர் கண்ணோக்குகிறார். நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்படும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டார். எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல அவர் உயர்த்துவார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, பெற்றோர்களாகிய நீங்கள் பெண் பிள்ளைகளாக பிறந்தால் பெண் பிள்ளைகளை புறக்கணிக்காதீர்கள். அந்த பெண் பிள்ளைகள் தான் பாசத்தில் கூடின பிள்ளைகளாய் இருப்பார்கள், ஞானமுள்ள பிள்ளைகளாய் இருப்பார்கள். புறக்கணிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளைகளை தான் தேவன் கவர்னர்களாக கலெக்டர்களாக உயர்த்தி அவர்களை மகிழ பண்ண போகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எஸ்ஐயா 60வது அதிகாரம் 22வது வேத வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று. எஸ்ஐயா 60வது அதிகாரம் 22வது வேத வசனம். சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று மரத்தில் இருந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சின்னவர்களை, எளியவர்களை, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை, மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டவர்களை 1000 பலத்த ஜாதியாய் ஆக்கும்படிக்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென் அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி ஏற்ற காலத்திலே அவருடைய பலத்த கருத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஈசாய்க்கு 8 மகன்கள். அந்த 8 பிள்ளைகளில் கடைசி மகனான தாவீதை குறித்து 1 சாமுவேல் 16வது அதிகாரம்
11வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் என்று சொல்லி, அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இங்கே 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே கர்த்தர் சவுலை புறக்கணித்து தாவீதை ராஜாவாக தெரிந்தெடுத்து கொண்டார். அதற்காக அவர் சாமுவேலின் மூலமாய் ஈசாயை அழைக்கிறார். ஈசாயின் 7 மகன்கள் ஒருவர் பின் ஒருவராய் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போகிறார்கள். அவர்களில் ஒருவரையும் கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு மகன், இளைய மகன், ஈசாயின் கடைசி மகன், சின்ன மகன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, அவனை தான் கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. நக்கன்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த சின்னவன் தான், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வேத வசனத்தின்படி ஒரு ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் இளையவன், ஆடுகளை மேய்ப்பவன், இவனை தான் கர்த்தர் ராஜாவாக்குகிறார். எங்கேயாவது ஆடுகளை மேய்த்தவன் ராஜாவாக அரியணையில் அமர முடியுமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, முடியும், கர்த்தரால் முடியும். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்று வாக்கு கொடுத்த தேவனால் எல்லாம் கூடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த காரியம் நடக்கும், கலங்காதீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பல இடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஆபீஸ்ல, ஒரு பெரிய கம்பெனியில நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப அருமையான ஞானமுள்ள வாலிப பிள்ளைகள் உண்டு. அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலையை கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு தான் செய்ய ஆரம்பிப்பார்கள். அதை பார்த்து மற்றவர்கள் அவர்களை கேலி செய்வார்கள். உன்னால் ஒன்றும் கூடாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, விடிய விடிய ஜெபம் பண்ணினாலும் கூட கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார், உனக்கு ஞானமே கிடையாது என்று புறக்கணிப்பார்கள். இல்லையா எனக்கு அன்பான தேவ ஜனமே? ஏன்னா அவங்க தோற்றத்தில் எளிமையாக உடுத்தி இருப்பார்கள். அவர்களுக்குள் மறைந்திருக்கிற ஞானம் வெளியரங்கமாய் தெரியாது. அவர்கள் மற்றவர்களைப் போல சிலர் டிப்டாப்பாய் ட்ரெஸ் பண்ணி கொண்டு பார்வைக்கு ரொம்ப ஞானம் உள்ளவர்களைப் போல வேடம் போடுவார்கள். அவர்களிடம் உண்மையா ஞானமே இருக்காது. மூடர்களைப் போல அவர்கள் நடப்பார்கள். அது வெளியே தெரியாது. அவர்கள் வெளி தோற்றத்தை பார்த்து அவர்களுக்கு நிறைய பேர் மரியாதை செலுத்துவார்கள். ஆனால் எளிய தோற்றமுள்ள அருமையான ஞானமுள்ள கர்த்தருக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளை யாருமே மதிப்பதில்லை. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அவர்களை தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அன்று சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாய் உயர்த்தின தேவன், சவுலையும் தாவீதையும் ராஜாவாக உயர்த்தின தேவன், பயந்தாகொள்ளியாயிருந்த கிதியோனை கொண்டு மீதியானியரை முறியடித்த தேவன், அவர்களை கேலி பண்ணினவர்கள் மத்தியிலே அவர்களை உயர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி. ஆமென், அல்லேலூயா. ஞானமற்றவன் என்று அவனை கேலி பண்ணினவர்கள் உயர் அதிகாரிகள் முன்னால அவன் அந்த வேலையை சப்மிட் பண்ணும் பொழுது அந்த அதிகாரிகள் இந்த எளிய வாலிப பிள்ளைகளை பாராட்டுவார்கள். அவர்களுக்கு நல்ல உயர் பதவிகளை கொடுப்பார்கள். அந்த பிள்ளைகளை கேலி பண்ணின மற்றவர்கள் வெட்கி தலை குனிவார்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சங்கீதம் 113வது சங்கீதம் 7, 8வது வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 113, 7, 8வது வேத வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 113, 7, 8வது வேத வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படித்தான் ஆடுகளை மேய்த்து வந்த சிறுவன் தாவீதை, அவனுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்துகிறார். அதனால் கலங்காதீர்கள் எனக்கு அன்பான தேவ ஜனமே. யோசேப்பை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவன் சிறு வயதிலேயே அவனுடைய தகப்பன் யாக்கோபு அவனை மிகவும் நேசித்தான். அதனால் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள்.
ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே நீங்கள் தெளிவாய் இதை குறித்து பார்க்கலாம். அவன் சின்னவன் என்று கூட எண்ணாமல் யோசேப்பை கொலை செய்யவும் அவர்கள் துணிந்தார்கள். யோசேப்பை ஒரு குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்பை அந்த குழியிலிருந்து எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலருக்கு அவன் சொந்த சகோதரர்களை விற்று போட்டார்கள். இந்த சின்ன யோசேப்பு பட்ட துன்பங்கள் ஏராளம். ஆனாலும் கூட யோசேப்பு பாவம் செய்யவில்லை. உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனை பெரியவனாய் இருப்பான் என்று சொன்ன கர்த்தர் யோசேப்பை பெரியவனாக்க விரும்புகிறார். யோசேப்பு ஒரு அடிமையாய் அவன் செய்யாத தப்புக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவனுடைய பரிசுத்தத்தை அறிந்ததினால அவனை பெரியவனாக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வேத வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் அவனை உயர்த்தினார். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, மகா பெரிய ஆசீர்வாதம். எகிப்து தேசத்தின் அதிகாரியாய் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்ததினால அவனை கொல்ல நினைத்த சகோதரர்களை யோசேப்பு பகைக்கவில்லை. கொஞ்ச காலத்திலும் கூட யோசேப்பு அவர்களை போஷித்தான், நற்குணங்கள் நிறைந்தவனாய் ஜீவித்தான். அமேன் அல்லேலூயா. இதனாலே அவன் உயர்த்தப்பட்டான். அமேன் அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, எகிப்து தேசத்து ஜனங்களை போஷிக்கும்படியாய் தேவனால் யோசேப்பு உயர்த்தப்பட்டான். எகிப்து தேசத்தின் அதிகாரியாக மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தின் ராஜாவை போல இருக்கும்படியாய் தேவன் அவனை உயர்த்தினார். அமேன் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, யோசேப்பை உயர்த்தின தேவன் நிச்சயமாய் உங்களையும் உயர்த்துவார். அமேன் அல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்க போகிறோம் லூக்கா 18வது அதிகாரம் 16, 17வது வேத வசனங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 16, 17வது வேத வசனங்கள். இங்கே சிறு குழந்தைகளை அவருடைய பெற்றோர் இயேசுப்பா தொடும்படியாய் அவர்கிட்ட கொண்டு வருகிறார்கள். அதை பார்த்து சீஷர்கள் அந்த பெற்றோரை அதட்டுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 18வது அதிகாரம் 16, 17வது வேத வசனங்களை நாம் எல்லாரும் மறுபடியுமாய் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையிலும் கூட நான் ஏற்கனவே சொன்னபடி ஏசப்பா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அருமையாய் ஒரு மறைப்பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல நாம் பார்த்தோம், சிறு பிள்ளைகளை தடை பண்ணாமல் அந்த சிறு பிள்ளைகளை தமது அருகே அணைத்து, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஏசப்பா சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறவர். அதனால்தான் அவர் இந்த உலகத்திலே சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் அவர் ஆசீர்வதிப்பதற்காக அழைத்து கொண்ட வந்த வேளையிலே அதை தடை பண்ணின அவருடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்கிறார், இந்த சிறு பிள்ளைகள் என் கிட்டே வருவதற்கு இடம் கொடுங்கள், நீங்கள் தடை பண்ணாதிருங்கள், ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று. அது மாத்திரமல்ல, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்கிறேன் என்று. கண்பான தேவ ஜனமே, மறுபடியுமாய் இதில் ஒரு அருமையான மறைப்பொருள், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது என்று தெளிவாக ஏசப்பா சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், பரிசுத்தமுள்ளவர்கள் ஜீவிக்கிற ஒரு ராஜ்யம். சிறு பிள்ளைகள் தான் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் இருப்பார்கள், பாவம் செய்யாத பிள்ளைகளாய் இருப்பார்கள்.
பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளைப் போல தங்களை தாழ்த்தி பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து கொண்ட நீதிமான்களுக்குரியது. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே நீங்கள் ஜீவிக்கிற நாட்களிலே இந்த உலகத்து ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டாலும் கூட, நீங்கள் இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற நாட்களை முடித்த பிறகு இன்னொரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதம் என்ன? அது நித்திய ஜீவன். பரலோகத்திலே நித்தியத்துக்கு நித்தியம் ஜீவிக்கிற மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் கூட, இந்த உலகத்தை ஜீவியம் மரணம் என்று ஒன்று நேரிடுகிற போது உலகத்தோடு அது முடிந்துவிடும். ஆனால் நீங்கள் சிறு குழந்தைகளைப் போல, அந்த பிள்ளைகள் எவ்வளவு பரிசுத்தமாய் பாவமில்லாத பிள்ளைகளாய் ஜீவிக்கிறார்களோ அதை போல உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி பரிசுத்தவான்களாய் மாறி அதற்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்கிறீர்களோ, அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யமும் கூட உங்களுக்குரியதாய் மாறும். பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அருமையான வாசஸ்தலம் உங்களுக்கென்று கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. நகன்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இல்லை என்றால் நீங்கள் சிறு பிள்ளையை போல மாறவில்லை என்றால் நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டார். அதற்கு பதிலாக நித்தியத்திற்கு நித்தியம் நரகம் என்ற அந்த வேதனையை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து விடுவார். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பரலோக ராஜ்யத்திலே கர்த்தரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் சிறு குழந்தைகளைப் போல குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் மாறும் பொழுதுதான் உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடலாமா? நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் இன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் இன்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் இன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் இன்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன்.
அன்பே இந்த ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன் என் தேவா, என் ராஜா. உம் கிருபை போதுமே, நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். அன்பான தெய்வ ஜனமே, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை உணர்ந்தவர்களாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி சின்ன ஜெபத்தை எடுக்கலாமா? சேனைகளின் கர்த்தாவே, சகலத்தையும் செய்ய வல்லவரை, இப்பொழுதும் கூட எத்தனையோ பேர் அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம், உமக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்லும் பொழுது உம்மை அறியாத ஜனங்களால் அதிகமாய் அசட்டை பண்ணப்படுவது உமக்கு தெரியும் அப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். இந்த உலகத்து ஜனங்களால் அசட்டை பண்ணப்பட்ட உம்முடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை உயர்த்துங்க தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எந்த இடத்திலே அவர்கள் அசட்டை பண்ணப்பட்டார்களோ, வேதனைப்பட்டார்களோ, அந்த இடத்திலே அவர்கள் மனம் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய், அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் அதிசயங்களை கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பகல் நேரங்களில் இரவு நேரங்களில் பிரயாணப்படுகிற அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உம்மால் படைக்கப்பட்ட, உடைய நாமம் தரிக்கப்பட்ட, உம்மால் வேர் பிரிக்கப்பட்ட, உடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் உயர்த்தி இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து சத்துரு தொடாதபடிக்கு பாதுகாப்பதோடு மாத்திரமல்ல அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வேத வசனத்தின் படியே அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மொக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.